Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 20 sentences பார்க்க போறோம். Let's get started. குழந்தை வேற யார்கிட்டயாவது இருக்கும்போது அவளை இங்க கொண்டு வா அப்படினு சொல்றதுக்கு bring her to me அப்படினு சொல்லலாம். bring her to me அப்படினா அவளை என்கிட்ட கொண்டு வா. அம்மா கிட்ட வா அப்படினு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படினா come to mother அப்படினு சொல்லலாம். come to mother, அம்மா கிட்ட வா. ஏதாச்சும் பண்ணு அப்படினு சொல்றதுக்கு do something. ஏதாவது பண்ணு அப்படினு சொல்றதுக்கு do something. என் பக்கத்தில் வராத இல்லைனா என்னோட அருகில் வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு do not come near me அப்படின்னு சொல்லலாம். do not come near me. ரொம்ப கவலைப்படாதன்னு சொல்கிறதுக்கு do not worry too much. do not worry too much. நல்லா தெளிவாக யோசிச்சியா அப்படின்னு கேட்குறதுக்கு did you think clearly அப்படின்னு கேட்கலாம். did you think clearly அப்படின்னா நீ தெளிவாக தான் யோசிச்சியா. சில பேர் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி கொஞ்சம் சொரிஞ்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா ஸ்க்ராட்ச் மை பேக் அப்படின்னு சொல்லணும். ஸ்க்ராட்ச் மை பேக். நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் நாட் ஈட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் நாட் ஈட் இட் அப்படின்னா நான் அதை சாப்பிட மாட்டேன். வா இங்கே வந்து என் மடியில் உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கம் அண்ட் சிட் ஆன் மை லேப் அப்படின்னு சொல்லலாம். யூ கம் அண்ட் சிட் ஆன் மை லேப் அப்படின்னா நீ வந்து என்னோட மடியில் உட்காரு. நாம் இன்றைக்கி போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we are going to go today. we are going to go today. நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு where were you. where were you அப்படின்னா நீ எங்கே இருந்த. நீ ஹாப்பியாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I know it be happy அப்படின்னு சொல்லலாம். I know it be happy. சில பேர் சொல்லுவாங்க நான் 2 years முன்னாடிலாம் ரொம்ப வந்து குண்டாக இருந்தேன், என்னால் உட்கார முடியாது, என்னால் நிற்க முடியாது அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ கேன் நாட் சிட் ஐ கேன் நாட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னால் உட்கார முடியாது, என்னால் நிற்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல். நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு கேட்போம். அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஷுட் ஐ ஆஸ்க் பெர்மிஷன் டு யூ அப்படின்னு கேட்கலாம். ஷுட் ஐ ஆஸ்க் பெர்மிஷன் டு யூ. சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் என்னால் இதை கனவில் கூட கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் ஈவன் இமேஜின் இட் இன் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஐ காண்ட் ஈவன் இமேஜின் இட் இன் அ ட்ரீம். வாட் டு யூ see, நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ see. நம்ம ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா மை ஃபோன் டைட் அப்படின்னு சொல்லலாம். மை ஃபோன் டைட். உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ வாண்ட் ஃபார் லஞ்ச் அப்படின்னு கேட்கலாம். வாட் டு யூ வாண்ட் ஃபார் லஞ்ச். ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பனில் வைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கீப் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கீப் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன். Thank you so much for watching. If you are new here, please subscribe. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா give me a like.